நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57, 58 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த வருடம் முதல் தேதியிலே நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த நாளை தொடங்கினோம். தேவன் இதுவரை நம்மை நடத்தி வந்தார். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த வருடம் நாம் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமானது. மனதிலும் சரீரத்திலும் பலவீனப்பட்ட நேரத்திலெல்லாம் தேவன் கிருபையாய் காத்தார். பெருவெள்ளம், மோசநாசம் எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதினால் அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார் என்பதுதான் உண்மை. இயேசு நம்மோடு தொடர்பு கொண்டு நமக்கு நல்ல ஆலோசகராக இருந்தது மட்டுமல்ல, நாம் அவரோடு சஞ்சரிக்கவும் கிருபை செய்தார். அவர் நமக்கு செய்த நன்மைகள் எண்ணில் அடங்கா. நம் கண்ணீரை துடைத்து நம்மை இதுவரை சுமை தாங்கியை போல தாங்கினார். சங்கீதம் 18வது அதிகாரம் 1-3 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஜெபம். இயேசுவே, இந்த வருடத்தின் கடைசி நாளில் உம்முடைய கிருபைகளை நினைத்து நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னை கைவிடாமல் கடைசி வரை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.